அதனால ஈஸ்வரனுடைய எண்ணம் வேணும். அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் எந்த துக்கம் வந்தாலும் அது மறவாம நமக்கு இருக்கணும். அதுக்காக சில பேர் எப்பவும் பகவான் நாமாவே சொல்லி 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 பழக்கிடுற. அப்படி எப்ப பார்த்தாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் ராம 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 ராமான்னு ஒரு மத்திய பேசுறப்ப கூட அநேகம் பேர் இப்பவும் இருக்க. இப்ப எம்பாலயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக பேர் இருந்தா, இப்ப ரொம்ப குறைஞ்சு வச்சு காலங்களுடைய ஒரு போக்கே மாறி இருக்கிறதுனால இப்பவும் இன்னும் என்னுடைய பெரியவாளுடைய ஒரு அஸ்திவாரம் இப்பவும் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் இருக்கா பார்த்துட்டு இருக்கோம். அது வாயால சொல்றது ஒரு காரியம் தான், சொல்லாம இன்னும் மனசுக்கே உள்ள வந்துட்டு தானே அது இன்னும் விசேஷம். அந்த மாதிரி வாயால சொல்லாம எப்பவும் ஹதயத்துல என்ன பாக்கி என்னத்தையோ நினைச்ச என்ன பிரயோஜனம்? ஏதோ காரியம் வருதோ காரியம் செய்யணும். பாக்கி இல்லாத சமயத்துல என்னன்னோ வீண் நினைப்பெல்லாம் என்னத்துக்கு? பகவானுடைய நினைவு எப்பவும் இன்டர்வல் முழுக்க பகவானுடைய நினைப்பு இருக்கலாமே. ஒரு காரியம் பண்ற போனா காரியத்தில் நினைப்பு இருக்கட்டும். அது வேற அதுக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருந்தானே அப்ப பகவானுடைய நினைப்பு எடுப்புமே. பகவான் நினைப்பது வேற காரியம் என்னதுக்கு நமக்கு? அது தவிர வேற நினைச்சதுனால என்ன வந்துட்டு நமக்குப்பா? என்ன லாபம் வந்துட்டுது? மத்தியமத்தில் அதை செய்வேன். அப்படி இன்டர்வெல்ல மத்தியில் அபியாசம் பண்ணிக்கணும். இன்டர்வெல்ல பகவானுடைய இன்னைக்கு எத்தனை இருக்கணும் அப்படின்னு இந்த காரியம் வரும். ஒரு காரியம் செய்ய இன்னொரு காரியம் மத்தியில் வரப்போ அது ரொம்ப பேசுவானே, இன்னொன்னு நினைப்பானே, என்னத்தையோ நினைச்சுட்டு உட்காந்துருப்பானே. ஏதோ பகவான் நாமத்தை அப்படி நினைச்சுட்டு இருப்போம். பகவான் நாமத்தை நினைப்போம், அல்லது சுரூபத்தையும் நினைப்போம், முடிஞ்சுதானா? இல்லைன்னா பேரையாவது நினைப்போம். நாம ரூபம் ரெண்டு. ரூபத்தை நினைப்போம், இல்லவனா இல்ல ஒண்ணு ரூபத்தை நினைக்கிறது சட்டுன்னு மனசு சுவாசிக்கப்படலைன்னா வாக்காவது இருக்கு, அந்த நாமத்தையாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு எப்பவும் இருக்கணும். அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச காலத்துல கூட அப்படி இருக்கணும், சொப்பனத்துல கூட அப்படி இருக்கணும். நமக்கு சொப்பனம் வந்தா என்னென்ன சொப்பனம் வந்து, சொப்பனம் வரப்போ ஒரு காரியம் பண்றப்போ பகவான் நாம பண்றவா இல்லையா அப்படின்னு பரிசு வச்சுக்கணும். இல்லையா யோகனா போச்சே ஜனமும் அடுத்த பொறுப்போ இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோம். அப்ப சொப்பனத்தை அவ்வளவு வர முடியாது. இப்ப பண்ணாதானே சொப்பனத்திலையும் வரும் நமக்கு. இப்ப கால் சீட்டை போட்டுட்டே இருந்தோம்னா சொப்பனத்திலையும் கால் சீட்டை போட்டுக்கிற மாதிரி நமக்கு வருது. அந்த மாதிரி இதுல எப்ப நல்ல எந்த பழக்கம் இப்ப இருக்கோ முடிச்சுட்டு இருக்கிறப்போ அதேதான் நமக்கு சொப்பனத்துல வர போறது. அதனால இப்பவே எப்பவும் பகவான் நாம சொல்லி 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 பழக்கம் ஆயிட்டு தானே எப்பவும் சொப்பனம் கண்டு இருக்கப்போ நமக்கு என்ன வரும்? அதே பகவான் நாம வரும். அப்ப வந்துதான்னு பாத்துக்கணும் நம்ம.